சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய் வித்மகி தண்டகஸ்தாய் திமிகி தன்னோ வாராகி ப்ஷோத்யா. இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பழைய கணக்கு முடியுது. இனி பயம் வேண்டாம், கண்ணீர் விடவும் தேவையில்லை. காரணம் தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கெட்ட கிரகங்கள் கூட, கெட்ட நபர்கள் கூட நல்லவர்களாக, நல்ல ஒரு கிரகமாக, சுப கிரகமாக மாறப்போகுது. இனி உங்களோட வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துலங்கும். மிக முக்கியமா நல்லது நடக்க போகுது. தமிழ் புத்தாண்டுடைய பலங்களை தான் பார்க்க போறோம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முழுமையான பலங்களை பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. குருவனுடைய வக்ர நிவர்த்தி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலனா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சொல்லி தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தமிழ் புத்தாண்டு விஸ்வாசுவ வருடம் முடிந்து பராபவ தமிழ் வருடம் பிறக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி, குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதுவும் சதய நட்சத்திரத்துல. சதய நட்சத்திரம் யாருக்குரியது? ராகு பகவானுக்குரியது. ராகுவன் எப்படிப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னா, எதிர்பாராத திருப்பங்களையும் திடீர் மாற்றங்களையும் செய்யக்கூடிய ஒரு கிரகம். ராகு வந்துட்டா அதிரடியான மாற்றம் தான். அப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிறைய ராசிக்காரர்களுக்கு வருமானம் முதல் வாழ்க்கை வரை கண்டிப்பா மாறும். உங்களுக்கு எது மாறும்? கேட்டை நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய், ஆனா கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? புதன். ஒரு பக்கம் வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். ஒரு பக்கம் கோபமும் இருக்கும், ஒரு பக்கம் பாசமும் இருக்கும். அப்படி இருந்தவர்கள் தான், இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. அதனாலதான் சில உறவுகளை விட்டு விலகவும் முடியாம, சில உறவுகளை எதிர்க்கவும் முடியாம தத்தளிச்சு கொண்டு இருப்பீங்க. சில ஒரு காரியத்துல இறங்கிட்டு இதை சக்சஸ் பண்ணி முடிப்போமா முடிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இறங்கிடுவீங்க. ஆனா அதை முடிச்சாகணும், கட்டாயத்துல முடிக்கணுமே அப்படின்னு உழைப்பும் போடுவீங்க. ஜெயிக்கலனாலும் கூட பரவாயில்ல, ஆனா தோத்துறக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனா கடைசியில் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கும். இப்படிப்பட்ட குழப்பமாக போய்கொண்டிருக்கூடிய உங்களோட வாழ்க்கையில தமிழ் புத்தாண்டின் வாயிலாக நடக்கக்கூடிய தீர்வுகளும் தீர்ப்புகளும் என்ன கிடைக்க போகுது? முதல்ல நான் எடுத்தவொடனே நல்ல விஷயம், ஒரு சூப்பரான ஒரு நல்ல விஷயம் சொன்னா, படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பரா இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வின்னு சொல்லலாம், பெரிய டிகிரி போன்ற பட்டப்படிப்பு வாங்கணும்னு நினைச்சு அச்சீவ்மெண்ட் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்குது. வைத்த அரியர் சரியா பண்ணி கிளியர் பண்ணிட்டு உங்க கையில சர்டிபிகேட்டை வாங்கிக்க முடியும். அதே போல ஆசை படிப்புன்னு சொல்லலாம், உங்களுடைய கனவு லட்சியம், இந்த படிப்பு தான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம், இந்த படிப்பை நான் எப்படினாலும் படிச்சோன்னு நினைக்கிறவங்க அந்த படிப்பை படிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஸ்காலர்ஷிப், வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு, பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துல படிக்கக்கூடிய சீட்டு கிடைக்கிறதுக்கு, அந்த சீட்டு கிடைச்சாலும் அதுக்கு உண்டான பணம் இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ரீதியாவோ அல்லது வேற வழி மூலமாவோ உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப், கடன் உதவி, கல்வி உதவி கிடைக்கும். ஸோ அதனாலையும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுடைய கல்வி கனவுன்னு சொல்லலாம், அந்த கனவு நினைவாகும். அடுத்து மிக முக்கியமா படிக்கும் போதே ஒரு பார்ட் டைம்ல வேலை பார்க்கறதுக்கு யோகம் இருக்குது. பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்கு சூப்பரான சக்சஸ் இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் மயப்படுறது கூட வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 5ல் சனி, செவ்வாய், புதனுடைய சேர்க்கை. ஓகேங்களா? ஸோ காதல் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் வேகம் எடுக்கும். தேவையில்லாத காதலில் மாட்டிக்கிட்டு டக்குன்னு கல்யாணத்தை முடிக்கணுமே அப்படின்ற ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். ஓகேங்களா? அப்போ வேற வழி இல்லாமல் பழைய காதலை முறிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். பழைய திருமணத்தை முறித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். காரணம் அவ்வளவு கூட வாழ்க்கை பிரச்சனை நீங்க சந்திச்சுட்டே இருந்திருப்பீங்க. அதுக்கு இன்னொரு காரணம்னா, உங்களோட விருச்சிக ராசிக்கு 8ல் மிதுன ராசியில குருவானம் இருக்கிறார். அப்போ பழைய கணக்கு முடியுதுங்க. தேவையில்லாத காதல், தேவையில்லாத திருமண வாழ்க்கை, தவறான நபர்களை தவறான வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு சிக்கி முடிச்சு அதுல இருந்து விடுதலை அடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திருப்பியும் சொல்றேன், முதல்ல சொன்ன மாதிரி புதிய காதல் கண்டிப்பா தோன்றும். உங்களை தேடி புதுசா ஒரு உறவு கண்டிப்பா வந்தே தீரும். அது உங்கள் விருப்பப்படி, உங்களுடைய ஆசைப்படி அந்த உறவு வந்து சேரும். சரிங்களா? அதே போலதான் பழைய நிறுவனத்துல ஏதாவது நீங்க வேலை பார்த்துட்டீங்கன்னா, அந்த பழைய கம்பெனில இருந்து இடம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒர்க்குள்ள ரொம்ப ப்ரெஷர், ஆனா உங்களுடைய டேலண்ட்டுக்காக இன்னொரு இடத்துல இருந்து அழைப்பு வரும். அது உங்களுடைய உழைப்பு திறமையை பார்த்து மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திங்க. ஸோ இந்த நேரத்தில் வேற ஒரு கம்பெனிக்கு நீங்க இன்டர்வியூ செலக்ட் ஆவீங்க, எழுதி பிறகு கிடைப்பீங்க. அதே போல தேர்வு, அரசாங்க வேலைக்கு தேர்வு எழுதுங்க, தேர்வில் சக்சஸ் ஆவீங்க. ஸோ உங்களிடம் திறமை இருக்கு, உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கும் திறமைக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி, செவ்வாய், புதன் சேர்க்கை கண்டிப்பா அது கிடைக்கும். அது 3 துறையில கண்டிப்பா இருக்கு. நீதித்துறை மற்றும்
வக்கீல் சம்மந்தப்பட்ட துறை, அது சொல்ல நீதித்துறை, அதுக்கு அடுத்தபடியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு, அடுத்து மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த 3 துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ படிக்கிறதுக்கு படித்து முடிச்சவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு, அந்த வேலை பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், அல்லது வேறு கம்பெனியில் நல்ல சம்பள உயர்வோடு இன்னொரு கம்பெனிலேருந்து ஒரு அழைப்பு கண்டிப்பாக வரும். வெளிநாடு அழைப்புகள்லாம் வரும். இதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. அடுத்து 4 ராகு பகவான். அப்போ பழைய நோய் திரும்ப ரிட்டர்ன் வரும். வயிறு சம்பந்தமான உடல் உபாதை இருக்குதா, பீரியட் ப்ராப்ளம், அல்லது ஏற்கனவே அல்சர் இருக்குது, இந்த மாதிரி பழைய நோய் பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் அந்த 2 மாதம் இருக்குது. என்ன மாதம்னா இந்த ஜூன் வரை குருவுடைய பார்வை கிடைக்கிறனால இந்த 2 மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்னால அது சரி பண்ணிக்க முடியும். ஸோ 2 மாதத்தை பயன்படுத்தினா அந்த பழைய விஷயத்தை முடிச்சுக்க முடியும், பழைய நோய் பிரச்சனையை முடிச்சுக்க முடியும். வாய்ப்பு பயன்படுத்திங்க. சரிங்களா? இது போக ஜூன் மாதத்திற்கு பிறகு அதே குரு பகவான் கடகராசிக்கு போய் உச்சமடைந்து அவருடைய 5ஆம் பருவம் உங்கள் ராசியில் பதிவு. ஓகேங்களா? அப்போ நோய் பிரச்சனை முடியக்கூடிய ஒரு காலகட்டம், பயன்படுத்திங்க. அடுத்து உங்கள் மீது சுமத்துற பழி, ஏதோ ஒரு குறை சொல்லியிருப்பாங்க, ஒரு பழி போட்டிருப்பாங்க, அவதூறு பரப்பியிருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயம் இப்போ முடியும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் நீங்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு தண்டனை விஷயம் இருக்குது, அரசாங்கமே தண்டனை கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கோர்ட்டு கேஸில் மாட்டிட்டீங்கன்னா அதுலேருந்து விடுதலை அடைவீங்க. உங்கள் மீது சுமத்திய பழியும் குறையும் நீங்கக்கூடிய காலகட்டம். இதற்கு அடுத்தபடியாக சூரியனும் மற்றும் சுக்கிரனும் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 6ஆம் வீடான மேஷத்தில் சூரியன் உச்சம் கூட சுக்கிரன் நினைவு, அதுவும் 10க்குரிய சூரியன். அப்போ இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வேலை வாய்ப்பு விஷயத்துல கண்டிப்பா மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு கடன் உதவியோ லோன் ப்ரொசஸ் கிடைச்சி ஒரு வீடு மனையோ கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது, அந்த சான்சஸ் இருக்குது. அதே போல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வருடமாக இது இருக்கும். எப்பேற்பட்ட எதிரிகள் தான் எதிரிகள் பிரச்சனை நீங்கும், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும், நோய் பிரச்சனை கொஞ்சம் தீரும். இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. மேலும் உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதை கேட்ட புதன் பகவான் 5ல் ராசியாதிபதியோடு சேர்ந்து வந்திருக்கிறாரு, கூட செவ்வாய். அப்ப இந்த இணைவு எதை சொல்லுது அப்படின்னா, நிச்சயமா நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அடைந்தே தீர்வீர்கள். அந்த ஆசை இந்த 3 விஷயத்துல பொருந்தும். ஒண்ணு, உங்களுக்குன்னு சொந்த நிலம், சொந்த வீடு, அல்லது உங்களுடைய படிப்பு அல்லது வேலை. அப்போ சொத்து, படிப்பு, வேலை, இந்த 3 விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்கன்னா அந்த ஆசை கனவு பழிக்கு. இல்ல இந்த 3 ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, பழைய பிரச்சனை இருக்குது, பல வருஷமா இருந்துட்டு இருக்கோம்னா அந்த பிரச்சனை முடியும். ஓகேங்களா? அடுத்து கேது பகவான், கர்மக்காரகன் சொல்லுவாங்க. கேது பகவான் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் சிம்ம ராசியில வந்திருக்கிறாரு. தன்னுடைய நட்சத்திரத்தில் மக நட்சத்திரத்தில் பயணிக்க போறாரு தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. அப்படி பயணிப்பதால என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா, வெளிநாடு யோகம், மருத்துவம் சார்ந்த வேலை தொழில் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கும். மிலிட்டரியில இராணுவத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, கப்பல் துறையில வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகங்கள் இங்கே உண்டு. வேறு மதத்தவர்கள் வேறு இனத்தவர்களோட ஒரு பழக்கம் சிநேகிதம் ஏற்படும். அவர்கள் மூலம் ஒரு தொழிலோ ஒரு வேலையோ உங்களுக்கு நல்ல அமையும். வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மருத்துவ செலவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும். ஸோ அவங்களுடைய உடல்நிலையில ஆயுள்ல கூடுதல் கவனம் இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மற்றபடி பெருசளவு பயப்பட வேண்டாம். ஆனால் 10ல் கேது பாவியாது இருக்குன்னு சொல்லுவாங்க. 10ல் கேது இருந்தால் தரகு கமிஷன், புரோக்கர், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பிசினஸ் மார்க்கெட்டிங் சம்பந்தமான பிசினஸ் பார்த்துட்டீங்க, நல்ல ஒரு லாபம் நீங்க உங்களால பார்க்க முடியும் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு. பிறகு அடுத்தபடியா ஒரு கெட்ட கிரகம் கூட நல்ல கிரகமாக மாறுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது சனி பகவான் தாங்க. ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு கடகராசிக்கு வரக்கூடிய குருபவன் உச்சமடைந்து அவருடைய 9ஆம் பார்வை அந்த சனி பகவானுக்கு கிடைத்து அசுப சனியாக இருக்கக்கூடிய சுபச்சனியாக மாறுகிறார். அப்போ ஜூன் மாதத்திற்கு பிறகு கேட்டை நட்சத்திரக்காரருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில் ஒரு இன்பமான ஒரு சுபமான ஒரு சுப நிகழ்ச்சி நிச்சயம் நடந்தே தீரும். அது திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு, காதலுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது, கல்விக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது. அப்போ எது உங்களுக்கு கைகூடி வரலையோ, திருமணம் கைகூடி வரல, படிக்கிற விஷயம் கைகூடி வரல அப்படின்னு புலம்பீங்களோ அது கைகூடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இழந்த பெயரை, நல்ல பெயரை மீட்டெடுக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் தமிழ் புத்தாண்டுன்றது உங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குறைகளையும் பழிகளையும் பழைய கடன் பிரச்சனையும் முடிச்சு கொடுக்க போது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும். நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் தான். இந்த தமிழ் புத்தாண்டில் ராஜான்னு சொல்லுவோம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கிரகம் ராஜாவா இருக்கும். இந்த வருஷம் இருக்கக்கூடியது குரு பகவான். அந்த குரு உங்களுடைய விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடான கடகத்தில் உச்சமடைந்திருப்பார். அவருடைய பார்வை 5ஆம் பார்வை உங்களுடைய விருச்சிக ராசிக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதன்படி நீங்கள் வணங்க வேண்டியது குரு பகவானை தான். ஆலங்குடி சென்று குருவானை வணங்குறதும், மேலும் வியாழக்கிழமை அன்னைக்கு குருவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வணங்குறதும், எலுமிச்சம்பழத்தால் சாதம் செய்து, இந்த எலுமிச்சம்பழம் சாதம் சொல்லுவோம், அதை செய்து கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறதும் மிகப்பெரிய அளவு புண்ணியமாக உங்களுக்கு வழுக்கும். தவறாம இதை பண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சுபகாரியத்தை நடத்தி கொடுக்கும் இந்த குருவனுடைய திருவரலாம். சரிங்களா? இந்த பத்தி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.